உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வக்கர சனி பயிற்சியை பற்றி பேச போறோம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகி ஓரண்டு ஆயிடுச்சு. அந்த சனி பகவான் வக்கரமாக போகிறார். இது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை, வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஒரு நல்ல யோகம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதை எப்படி பயன்படுத்திக்கிடணும்? என்ன வகையான யோகங்கள் வருது, என்ன வகையான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில நிகழப்போகுது அப்படிங்கிற இந்த பதிவுல நான் எடுத்து சொல்ல போறேன். அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. என்ன மந்திரம் சொல்லணும், நீங்க எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை என் அன்பு நேயர்களை உங்களுக்கு வழங்கும். என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல காலம் ஒண்ணு பிறக்குது சார். அடிச்சாச்சு, லக்கி பிரைஸ் நாங்க பாருங்க, அப்படிப்பட்ட நேரம் பிறக்குது. அடுத்த 4 மாசம் ஒரு பெரிய வளர்ச்சி வாழ்க்கையில காத்திருக்கு, பெரிய சந்தோஷம் காத்திருக்கு, நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி காத்திருக்கு. இந்த குடுகுடுப்புக்காரங்க சொல்லுவாங்க பாருங்க, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு பாருங்க. அப்படி நல்ல காலம் உங்களுக்கு பிறக்குது. அப்படிப்பட்ட அருமையான நேரம். மிதுன ராசிக்காரங்க பல பேர் வேலையில ஒரு சூழ்நிலை சரியில்லாம தவிச்சுக்கிட்டு திரிந்தீங்க. இப்போ பல பேர் வந்து பாக்குறீங்க, சார் எங்களுக்கு வேலை இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுவேன்? அதுக்குரிய வழிமுறையை நாங்க சொல்றோம்ல, அதை கடைபிடிச்சு பாருங்க, வேலை கிடைச்சே தீரும். உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் நாங்க சொல்ற பரிகாரத்தை பண்ணும்போது வேலை கிடைச்சே தீருங்க. அவரவர் ஜாதகத்துல ஒரு பரிகாரம் இருக்கு, அது பிடிச்சுதானே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 10ல சனி, 10ல ஒரு பாவி இருந்தா நல்லது. அந்த சனி இப்ப வக்கரப்பட்டு போறாரு அடுத்த 4 மாசம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? வேலையில என்ன பிரச்சனை இருந்துச்சோ, வேலை விட்டு போச்சோ, இப்ப கவலைப்படாதீங்க. சில பேர் சொல்றீங்க வேலையை விட்டு போயிருச்சு சார் அப்படிங்கிறீங்க. இப்போ வேலை கிடைக்கும். மீண்டும் முயற்சி பண்ணுங்க, வேலை கிடைக்கும். சார் வேலையில அவமானப்படுத்துறாங்க சார், ஏன் ஆபீஸுக்கு போறோம்னு இருக்கு. உனக்கு வேலை செய்ய தெரியுமா தெரியாதாலும் எங்க ஆபீஸ்ல கேட்கிறாரு. எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுனா? நான் ஒன்றும் புதுசா இன்னைக்கு நேரத்து வேலைக்கு வரல சார், பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு உயரதிகாரி என்னை பாராட்டிட்டு போனாங்க. ஆனா இப்ப புதுசா வந்தவர் கேட்கிறாரு, உனக்கு வேலை செய்ய தெரியுமா தெரியாதான்னு என்ன பார்த்துக்கிட்டு கேட்கிறாரு சார் அப்படின்னு சொல்றீங்க. பல பேர் புலம்புறீங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். பாராட்டு மழையில் நடையப்படுங்க. நல்ல வேலை செய்யறீங்கிற பேரு கிடைக்க போகுது. ஏன்னா மிதுன ராசிக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலம். ஜூலை மாசம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான நேரம். இந்த நாட்கள் எல்லாம் பயன்படுத்துங்க. வளமான வாழ்க்கை காத்திருக்கு. அது காசு பணம் புரளும் பாருங்க. இதனால் வரைக்கும் காசு பணம் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி காசு பணம் வந்துகிட்டு இருக்கியா? காசு பணத்தை பிரச்சனைன்னு யார் சொன்னது? அதெல்லாம் காசு பணம் நல்லா தானே வருது அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. அவ்வளவு பெரிய வளர்ச்சி. பிள்ளைங்க வந்து பரீட்சை எழுதுவாங்க. பரீட்சை எழுதிக்கிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க. ஐயோ கிடைக்கணுமையா, நல்ல காலேஜா கிடைக்கணுமே. பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. மெடிக்கல் எக்ஸாம் எழுதுறாங்க, அவளுக்கு கிடைக்கணுமே, சீட்டு கிடைக்கணுமே அப்படின்னா இப்ப கிடைக்கும். நல்ல சீட்டு கிடைக்கும். அவங்க ஜெயிச்சுட்டு. ஏன்னா உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் முன்னேறக்கூடிய காலம் இது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு யோகம் தரக்கூடிய காலம். பெரிய வளர்ச்சி உண்டு. சில பேருக்கு சொல்றாங்க கல்யாணம் தாங்க பிரச்சனை. மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு ஒரு கவலை இருக்கு. அது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இப்ப நீங்க பாப்பீங்க, கண்ணு முன்னாடி பாப்பீங்க. அது வந்து அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் இப்ப வரன் பார்க்க ஆரம்பிங்க, வரன் கூடி வரும். வெளிநாடுகள்ல இருக்காங்க பாருங்க, பல பேர் ரொம்ப கவலைப்படுறாங்க. சார் எங்க வாழ்க்கை நிம்மதி இல்லை சார், வேலை போயிருச்சு சார், நாங்க நல்ல வேலையில நல்லா தான் சார் இருந்தோம், திடீர்னு வேலை போயிருச்சு சார், நாங்க இந்தியாவை பத்தி திருப்பி இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், நாங்க திரும்ப வேலை கிடைச்சாங்க அமெரிக்கா போவோமா, திரும்ப வேலை கிடைச்சிங்க சூழ்நிலைகள் நல்லா அமையுமான்னு ஒவ்வொரு நாட்டிலையும் வரவங்களும் கேட்குறீங்க. வேலை கிடைக்குமான்னு இப்ப வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். மீண்டும் உங்க எந்த நாட்டுல பணியாற்றீங்களோ அந்த நாட்டை பார்த்து நீங்க போவீங்க. உங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சூப்பர் நேரங்க மிதுன ராசி. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா இது நல்ல நேரம், அது பயன்படுத்திக்கிட்டோம்ல. இன்னொரு பக்கம் பாருங்க, ஹெல்த் இஷ்யூ. நிறைய பேருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ. அந்த ஹெல்த் இஷ்யூனால கடந்த சில மாசங்களா ஏதோ ஒரு வகையில் ஹெல்த் இஷ்யூ. ஒண்ணு கண்ணுல பிரச்சனை வந்திருக்கும், இல்ல எலும்புகள்ல பிரச்சனை வந்திருக்கும், மூட்டுகள்ல வலி வந்திருக்கும். அப்படி எல்லாம் இருந்தவங்களுக்கு இப்போ உங்க பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் கிடைக்கும். நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கிட்டா போறோம், பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
அம்மாவுடைய உடல்நலம், தாயுடைய மனநலத்துல பல கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். அம்மாவுடைய ஹெல்த்தை பார்க்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அம்மாவுடைய மனநலம், அதுக்கு நீங்க ஆறுதலா இருப்பீங்க, நிறைய நன்மை நடக்கும். இந்த காலகட்டத்துல பண வரவு தாங்க உங்களை திக்குமுக்காட செய்யும், சந்தோஷப்பட வைக்கும். சுய ஜாதகத்துல அந்த யோகம் இருந்துருச்சுன்னா, நல்ல காசு பணம் வரணுங்கிற யோகம் இருந்துருச்சுன்னா, நீங்க குபேரன் தான். இப்போ பெரிய குபேர யோகம் தான் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும், டெய்லி அதிகாலை எழுந்திரிச்சோன்னு 108 முறை இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் சொல்ல சொல்ல பெரிய வெற்றி தான். ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹா, ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹா, ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹா. இதான் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம். வீட்டுல குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும், நெய் ஊத்தணும், பஞ்சுத்திரி ஓடணும், போட்டு ஏற்றி வச்சுக்கிட்டு லக்ஷ்மி குபேராய நமகான்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில உயர்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும், செல்வ செழிப்பு கிடைக்கும். இந்த ஃபாரினுக்கு போகணும் இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், போயிருவீங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, பலருக்கு வீடு மனை வாங்குற யோகம் வந்துடும். மிதுனராசிக்காரங்க சொந்த சொத்து வாங்கக்கூடிய யோகம், இது வரைக்கும் சொத்து இல்லைன்னா கூட இப்ப வாங்கக்கூடிய யோகம் அது கூடி வந்துருது. இன்னொரு பக்கம் பாருங்க, மனைவி அவங்களுக்கு சில கலக்கங்கள் இருந்துச்சு, வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கவலைகள் தீர்வதற்கு வழிகள் பிறக்கும். எவ்வளவோ கவலைகள் வாழ்க்கையில் இருக்கும், கவலைகளே இல்லாத மனிதர் கிடையாது. கவலைகள் தீரவும் வழிகள் பிறக்கும், அப்படி யோகம் இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல மெடிக்கல் துறையில் பலர் முன்னேறுவீர்கள். டாக்டர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்க போகுது. காமர்ஸ் படித்த மாணவர்கள் சிஏ படிப்பதற்குரிய வாய்ப்புகள், வெளிநாடு தொடர்புடைய சிஏ படிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதெல்லாம் இப்ப கூடி வந்துகிட்டு இருக்கு. இப்படி உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, பல இடங்கள்ல கணவன் மனைவி இப்ப பிரிஞ்சிருப்பாங்க, இல்ல உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும். இதெல்லாம் நல்ல விஷயமா உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய செலவாகுங்க. அடுத்த 4 மாசத்துல மிதுன ராசிக்கு நிறைய செலவாகும், அது உண்மைதான். ஆனா செலவு பத்தி கவலைப்படாதீங்க, செலவு பண்றதுக்கு பணம் வரும்ல. கையில கடன் வாங்கி செலவு பண்ணுங்கிற நான் சொல்லல, செலவு பண்றதுக்கு பணம் வரும், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நாளா கடன் பட்டு உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அவங்களால கடனை அடைக்கக்கூடிய காலம் இந்த 138 நாட்களும். உங்க விருப்பப்படி சொல்லிட்டோமா, 138 நாட்களும் வாழ்க்கையில நீங்க உயரக்கூடிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம் பயன்படுத்திக்கிட்டு. இந்த காலகட்டத்துல எந்த சாமியை கும்பிடுறதுங்க, நாங்க யாரை போய் கும்பிடுறதுங்க அப்படித்தானே கேக்குறீங்க. வடிவுடை அம்மன், வடிவுடை அம்மன் சென்னை திருவொற்றியூர்ல இருக்கா வடிவுடை அம்மன். அந்த வடிவுடை அம்மன் கோயில்ல உட்காந்துக்கிட்டு சௌந்தரிய லகரின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆதிசங்கரத சொல்லியிருக்காரு, சௌந்தரிய லகரி. அந்த ஸ்லோகத்தை சொன்னா அம்பாள் ஓடி வந்து அனுக்கிரகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்லோகங்க அம்பாளை இழுத்துக்கிட்டு விட்டுடும். நீங்க நடைமுறை உண்மை, இதெல்லாம் சொன்னவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க ஆமாங்க சாமி எங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஸ்லோகம். அதை உட்காந்துக்கிட்டு திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில்ல நீங்க சொல்லுங்க, பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு. இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய பலன்கள், இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல எப்படி பலன்கள் இருக்கும், நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வழிபடலாம். அதே மாதிரி திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல மங்கள சனி பகவான் இருக்கார். மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான், அவரையும் போய் தரிசனம் பண்ணணும். அந்த சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அந்த கோயில்ல மரகத லிங்கம் இருக்கும். அந்த மரகத லிங்கத்திற்கு இரவுல பால் அபிஷேகம் பண்ணுகிற போது அங்க இருக்கணும், அந்த பாலை வாங்கி சாப்பிடணும். அப்படி தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பர்களே. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய நவக்கிரகங்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 முறை சுற்றி விட்டு வாருங்கள். சனி பகவான் அகமகிழ்ந்து வரம் தருவார். இப்ப இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றேன், பொதுவான பலன்கள் இவை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும். சிலருக்கு ஒரு கேள்வி வருது, சார் இந்த பலன்களை நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நடக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு சார் எங்களுக்கு ஏனும் இந்த பலன்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்முடைய லக்னம் வேற, தசா புத்திகள் வேற, நம்முடைய நட்சத்திரங்கள் வேற.
அதன் அடிப்படையில தான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்க கொடுக்கிறது ஒரு அறிமுகமான கோச்சார பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம சொந்த ஜாதகத்தை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு தரப்போது, உங்க வாழ்க்கையில என்ன முன்னேற்றத்தை தரும், நீங்க எப்படி நடந்துக்கணும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. அதே போல நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் அதை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.